எல்லா புகழும் சாயப்பாவுக்கே. ஹாப்பி தேர்ஸ்டே. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, ஒற்றுமையாக வாழ நான் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எல்லாத்துக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலும் சரி, எதை கேள்விப்பட்டீங்கனாலும் சரி, அதுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையானது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்தவங்களையும் எல்லாத்துக்குமே அது சென்றடையும். சரிங்களா? ஒருத்தருக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை நமக்கும் அது சேர்ந்து அமையும். அது அப்பேற்பட்ட ஒரு வைப்ரேஷன் அந்த பிரார்த்தனைக்கு இருக்கு. அதனால நம்ம எல்லாரும் செய்யலாம். சரிங்களா? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் கடவுளை தேடி போனோம். அதாவது நான் முருகனை கும்பிட்டுட்டு இருந்தேன், விநாயகரை கும்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, சாய்பாபாவை கும்பிட்டா ரொம்ப நல்லது, நீங்கள் போய் கும்பிடுங்க, அவர் பெரிய மாற்றத்தை தருவாருன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கே போய் அவரை கும்பிடுவோம். இவர்கிட்ட போனால் உடனே நம்ம போயே 2 நாள் கூட ஆயிருக்காது. போனோடனே அவர் எல்லாமே நம்மளை தீர்த்து வைக்கணும் அப்படின்னா எப்படி? அவர்கிட்ட போனோன்னே எல்லாத்தையும் எப்படி தீர்ப்பாரு? கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அதிகமாக நம்பிக்கை இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு பொறுமையும் நம்பிக்கையுமே இல்லையே. நம்மளுக்கு தேவை டக்கு டக்கு டக்குன்னு நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது தான். அந்த கான்செப்ட் எந்த கடவுள்கிட்ட வச்சுட்டு போனாலும் நடக்கவே நடக்காது. எல்லா கடவுளுக்கிட்டையும் போனாலும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு தான் பொறுமை பத்த மாட்டேங்குது. அந்த பொறுமையோடு இருக்கிறவங்க எல்லாரும் தான் ஜெயிச்சவங்களா இருக்காங்க. நீங்கள் வேணா பாருங்க, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடியங்க அத்தனை பேரும் பொறுமைசாலியாக இருப்பாங்க, அன்பானவர்களாக இருப்பாங்க, பண்பானவர்களாக இருப்பாங்க, ஒழுக்கமானவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் அவங்ககிட்ட சிறப்பான பண்புகள் அமைய பெற்றவர்களாக இருப்பாங்க. சாயப்பா என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை தேடி வந்திருக்காரு. சரியா? ஏன்னா இந்த குழந்தைங்களையெல்லாம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்கினா இவங்க வாழ்க்கை சூப்பராக அமையும். இவங்கனால பல நன்மைகள் அடைய வேண்டி இருக்குது இந்த உலகத்தில். அதனால் இவங்களுக்கெல்லாம் ஒரு வழியை காட்டலாம் அப்படின்னு சொல்லித்தான் நம்மளை தேடி வந்திருக்காரு. கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற இந்த உலகத்தில் நம்மளை மட்டும் நாடி வந்த காரணம் இதுதான். நாம எல்லாரும் அவருடைய செல்ல குழந்தைங்கள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி தேடி வந்திருக்காரு. நான் சொன்னது பொய் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 விஷயத்த ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது நம்ம வரலாற்று கதைகள்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேத்துக்கு தெரியாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னன்னா கர்ணனை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மகாபாரதத்தில் மிகப்பெரிய கொடையாளி அவரு தான். அவரு மாதிரி தான தர்மம் பண்ணவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லை. சரிங்களா? ஆனால் கடைசியில் போர்க்காலத்தில் அவர்கிட்ட இருக்கிற அந்த தான தர்மங்களை போய் தானமாக வாங்குறாரு எம்பெருமான் நாராயணன் கிருஷ்ணர். அப்போ போய் அவர் ஒரு மாறு வேடத்தில் தான் போய் தானங்களை கேட்குறாரு. அப்போது எனக்கு தானம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் யோசிக்கிறாரு, யோசிச்சு முகத்தை பார்க்குறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் செஞ்ச அந்த தான தர்மங்களை எனக்கு தானமாக கொடுங்கங்கிறாரு. அப்போது அவர் முகத்தில் ஒரு மலர்ச்சி. என்னன்னா, என்கிட்ட இப்போ காசு கேட்டிருந்தா கிடைச்சிருக்காது, பொன்பொருள் கேட்டால் கிடைச்சிருக்காது, நிலங்கள் கேட்டால் கிடைச்சிருக்காது, உணவுகள் கேட்டாலும் கிடைச்சிருக்காது, ஆடு மாடு எதாவது கேட்டாலும் கிடைச்சிருக்காது, எதுவுமே கிடைச்சிருக்காது. என்கிட்ட மிஞ்சி இருக்கிறது இந்த தான தர்மங்கள் மட்டும்தான். இதை நீங்கள் கேட்டிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நெஞ்சில் இருக்கிற ரத்தத்தை அவருக்கு தாரவாக்குறாரு. சரிண்ணா? ஏன்னா இந்த வந்த நல்ல எண்ணங்கள் மூலியமாக தான் அவர் கொடையாளியாக இருந்திருக்காரு. என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை. சரியா? வெட்டி 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 துரியோதனன் ஒரு தடவை அவர்கிட்ட போட்டி போட்டுட்டு வச்ச ஒரு பரீட்சையில் துரியோதனன் என்ன பண்ணுறான், அர்ஜுனன் நானும் தான் தானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிருஷ்ணர் 2 மலைகளை கொடுக்குறாரு. அப்போ அர்ஜுனன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறான்.
ஆனால் கர்ணன் என்ன பண்ணுறான்னா, இது ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும், அந்த பக்கத்து கிராமத்தில் வந்து ஒருத்தர் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்காரு, இந்தாங்க நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த மாதிரி மனப்பக்குவம் யாருக்குமே வர்றதில்ல. நான் தானம் செய்கிறேன் தானம் செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு செஞ்சாலுமே உலகம் பூரா சொல்லிட்டு இருக்கிற கலியுக காலமாக தான் இருக்குது. நம்ம ஒருத்தங்களுக்கு செஞ்சாலும் கூட உடனே ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டுடுறோம். அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியறதில்ல, சரிங்களா? அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கணும், அதுதான் விஷயம். அவங்களுக்கு தெரிஞ்சு எடுக்கக்கூடாது. ஏன்னா அது மிகப்பெரிய மன சங்கடத்தை அவங்களுக்கு உருவாக்கும். நம்ம இந்த மாதிரி ஐட்டம் சில பேர் நினைப்பாங்க, சில பேர் நினைக்க மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. அப்போ அந்த தான தர்மங்களை அவர் நெஞ்சில் குடியிருக்கிற அந்த ரத்தத்தை அந்த நெஞ்சில் இருக்கிற ரத்தத்தை தார வாத்து கொடுக்குறாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனனுக்கு வந்து அர்ஜுனன் வந்து எப்படி நான் வந்து இந்த போர்க்களத்தில் அவங்க வெல்லணும் அப்படின்னு கேட்கும்போது, கீதா உபதேசம் பண்ணும்போது அர்ஜுனன் கேட்டனால உங்களோட விஸ்வரூப தரிசனத்தை நான் பார்க்கணும் அப்படின்றனால மகாவிஷ்ணு பெரிய விஸ்வரூப தரிசனத்தை காட்டினாரு. ஆனால் கர்ணனுக்கு வந்து அப்படி கிடையாது. அவர் தானாக காட்டினார். ஏன்னா அவனை மாதிரி கொடையாளி யாருமே இல்லை. அதனால் தன்னோட தான தர்மங்களையே அந்த நாராயணுக்கு தாரவார்த்தை கொடுத்த அந்த கர்ணனுக்காக நாராயணர் எம்பெருமான் அவர் விஸ்வரூப தரிசனம் காமிச்சு உனக்கு என்ன வேணும் வரம் கேளுங்கும்போது அடுத்த ஜென்மத்திலையும் நான் எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒரு கொடையாளியாக தான் பிறக்கணும்னு கேட்டாராம்மா. எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வருங்க. அப்போது கிருஷ்ணர் கூட அழுதுருக்காரு. அவன் இறந்ததுக்கு அப்புறமா அப்படி அழுகிறாரு. ஏன்னா நம்ம இவங்கிட்ட இருக்கிற இப்படி போய் இவ்வளோ நல்ல எண்ணம் கொண்டவன்கிட்ட போய் நம்ம இப்படி தான தர்மங்களை கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஆண்களுக்கு வந்து சட்டையில் இடது பக்கம் சட்டையில் ஜோப்பு வைக்கிறாங்க, பேக்கெட்டை. அந்த பேக்கெட்டில் இருக்கிற பணத்தினால பல நல்லதுகள் எல்லாத்துக்கும் சென்றடையட்டும்னு சொல்லிட்டு. இது ஒரு விஷயமா. இன்னொரு விஷயம் என்னென்னா, காசி வந்து ஒரு புனித யாத்திரை. காசி யாத்திரை போகணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த காசியில் வந்து எம்பெருமான் விஸ்வநாதர் அவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம அப்படியே போய் மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்ட்டு போகிறாரு. உலகத்துக்கே படியளக்கிற அந்த விஸ்வநாதர் ஒரு யாசகம் கேட்குற ஒரு பிச்சைக்காரனா அவங்க தெருக்கள் வழியாக வலம் வராரு. அப்போது யாருமே அவருக்கு ஒரு பிடி சாப்பாடு கூட கொடுக்கவே இல்லை. அப்போது அந்த காசியில் வந்து இந்த சாக்கடைகள்லாம் ஒன்று சேரும், சகதிகள்லாம் ஒன்று சேர ஒரு இடம் இருக்கும், கூவம் மாதிரி. அந்த இடத்துல வரும்போது ஒரு தொழுநோயாளி வந்து 4 இருக்காரு. அவரை சுற்றி 4 நாய்கள் இருக்குது. அவன் என்ன பண்ணுவான்னா, எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் பிச்சை எடுத்த அந்த சாப்பாட்டில் 4 நாய்களுக்கு கொடுத்துட்டு 5வது ஒரு பகுதியை தான் அவன் சாப்பிடுவானா. அப்போ சாப்பிடலான்னு போகும்போது இவர் போய் கையை நீட்டி கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கும் சாப்பாடு வேணும்னு. அப்போ அவன் ஃபுல் சாப்பாடையும் அவருக்கே கொடுத்துட்றான். அவர் ஆச்சரியமாக கேட்குறாரு, எனக்கு எதுக்குப்பா ஃபுல்லாக கொடுத்த அப்படிங்கும்போது, நான் கூட இன்றைக்கி காலையிலேருந்து தான் சாப்பிடல, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நாளாக சாப்பிடாமல் இருக்கிற மாதிரி தெரியுது, சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லிடுட்டா, நான் யார் தெரியுமா அப்படிங்குவார். எல்லாம் எனக்கு தெரியும், நீ முதல்ல சாப்பிடு, பசியாக இருக்க, சாப்பிடுன்றாரு. இல்லை நான் சொல்லிடுறேன் யாருன்னு கேட்டி. இல்லைப்பா நீ சாப்பிடு, எங்கே போகிற, இங்கே தானே இருக்க போகிற, உனக்கும் போடுறதுக்கு இடம் இல்லை, எனக்கும் போடுறதுக்கு இடம் இல்லை, நான் கேட்டுக்கிறேன், நீ சாப்பிடுப்பா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாரு. இல்லை எம்பெருமான் சிவன் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கும்போது, நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும், நீ பேசாமல் சாப்பிடு, நீ யார் தெரியுமா, நீ இந்த காசுக்கே உரித்தானவன், காசி விஸ்வநாதர் தானே நீ அப்படிங்கும்போது அவர் ஸ்டன் ஆயிட்டாரு. எப்படா இப்படி ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு தொழுநோயாளிக்கு நான் தான் விஸ்வநாதன் எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது தெரியறது பெரிய விஷயமே இல்லை, இந்த காசியில் எவனுமே என்னை மதிக்கிறதே இல்லை, என்கிட்ட பேசுகிறதும் இல்லை, எனக்கு சாப்பாடு போடுறதுக்கே யோசிப்பாங்க,
அப்பேற்பட்ட என்கிட்ட வந்து நீ யாசகம் கேட்குறையே, சரிசமமாக உட்காந்து உன்னை அந்த காசிநாதரை விட யார் என் மேலே இவ்வளோ கருணை வச்சிருக்க முடியும், இவ்வளோ பாசம் வச்சிருக்க முடியும்? அவரு தான் நீ, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அவர் ஸ்தம்பித்து போயிடுறாரு. பார்த்தீங்களா, கடவுள் கூட நம்ம 4 பேத்துக்கு க இது உதவி செய்கிறனால தான் தேடி வந்திருக்காரு. அதுக்கு தான் அவர் சிவபெருமான் சொல்வார், இவ்வளோ பெரிய காசு இல்லை, எங்கெங்கேயோ தான தர்மங்கள்லாம் நடக்குது, ஆனால் நான் ஏன் உன்னை தேடி வந்தேன்னு தெரியுமா? நீ ஒரு தொழுநோயாளியாக இருந்தாலும் உன்னை எல்லாரும் ஒதுக்கி வச்ச நிலையில கூட நீ எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கின அந்த சாப்பாட்டில் 4 பேத்துக்கும் அந்த நாய்களுக்கு கொடுத்துட்டு நீ சாப்பிட்றப்பாரு, இந்த உன்னதமான குணத்துக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன்னு சொன்னார். அதே மாதிரி தாங்க நம்ம சாயப்பா. ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, நீங்கள் என்ன காசு இருக்குது இல்லை என்னமோ ஒன்று பண்ணுங்க, ஆனால் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல குணம் மட்டும் இருந்தால் சாயப்பா உங்களை விட்டுட்டு யார்கிட்டையுமே போக மாட்டாருங்க. ஒரு மிகப்பெரிய சொத்து நம்ம கிட்ட இருக்குதுன்னு அவரோட ஆசீர்வாதம் தாங்க. அதனால் நம்ம அந்த சொத்தை மட்டும் என்றைக்கு விட்டுறக்கூடாதுங்க. நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தினால நம்ம வாழ்க்கை நிறைஞ்சிருக்கணுங்க. நம்மளுக்கு வேணுங்கிறது கிடைக்கும், நடக்கிறதெல்லாம் நன்மையாக நடக்கும். நம்மளை மாதிரி யாருமேன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் நம்மளை தேடி வர்ற மாதிரி அந்த கடவுளோட ஆசீர்வாதம் அமையுங்க. அது என்னால் வாய் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது, அதை அனுபவிக்கத்தான் முடியும். அதனால இது யார் யார் கேட்குறீங்களோ அவங்கெல்லாம் ஒன்று நினச்சிட்ருப்போம், நம்மளாம் சாதாரண மனுஷங்க தானே, நான் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் நிறைய பேருக்கு தான தர்மங்கள்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தான், அதுக்கே உங்களை நாம் பாராட்டணும். ஆனால் நம்ம வேலைக்கு போய் செய்கிற விஷயங்கள்லாம் பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம அன்றாடம் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு செய்யலாம்ல, அது நான் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம்ல. அட்லீஸ்ட் இத்தினோண்டு அரிசி தூக்கி போட்டாலும் அதை கூட இந்த எறும்பெல்லாம் சாப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. ஜீனியை தூக்கி போட்டாலும் கூட அதை கூட நிறையா எறும்புகள் சாப்பிடுது. யாரோ ஒருவருக்கு இல்லாட்டியும் இந்த இத்தினோண்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் எத்தனை எறும்பு சாப்பிடுது? அது சொல்லுமாமா, எனக்கு உணவளிச்சவனுக்கு 200 கொடு கடவுளேன்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்திக்குமாமாம். அத்தகைய பிரார்த்தனைகள் நம்ம சேரும்போது நம்மளுக்கு எந்த இடர்பாடுகளும் இருக்கவே இருக்காது. நம்ம ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.